அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிஎம்ஐ அப்படின்னா என்னன்னு வந்து பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு உடல் பருமன் அப்படின்னு நம்ம பேசும் பொழுது இந்த உடல் பருமனை கணக்கிடுவதற்கு நாம பல வழிகள் வந்து இருந்தாலும் இந்த பிஎம்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய பாடி மாஸ் இண்டெக்ஸ் இது இன்னைக்கு பரவலா பல பேர் பயன்படுத்தி வந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸை வந்து மெஷர் பண்றதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. நம்ம சாதாரணமா வெயிங் ஸ்கேல் நம்ம வந்து வீட்டில் பயன்படுத்துறோம் இல்லையா, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய வெயிட்டை கால்குலேட் பண்ணி நம்மளுடைய ஹைட்டை நம்ம வந்து இன்புட்டா கொடுத்தோம் அப்படின்னீங்கன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸை அதுவே நம்மளுக்கு சொல்லிடும். அது மட்டும் இல்ல, இன்னும் சில மால்கள்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, மெடிக்கல் ஷாப், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸை வந்து சொல்லக்கூடிய நிறைய இயந்திரங்கள் வந்து இருக்கு. ரைட். இப்ப அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது என்ன நம்ம வந்து பார்ப்போம். இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் வேர்ல்டு வைடா வந்து நிறைய இடத்துல இந்த உடல் பருமனை அடங்குவதற்கு பயன்படுத்துறாங்க. இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்ல வந்து உடலோட சைஸ் தானே. இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்களுடைய உயரத்திற்கு ஏற்றாற்போல் இருக்கா அப்படின்றதுல வந்து நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வந்து இருக்கும். ஏன்னா ஒரு 150 சென்டிமீட்டர் உயரத்துல வந்து இருக்கிறவங்களும் 60 வெயிட் இருப்பாங்க. 170 சென்டிமீட்டர் உயரம் இருக்கிறவங்களும் ஒரு 60 வெயிட் இருப்பாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான உடல்நிலை வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டீங்கன்னா அதுல ஒரு சந்தேகம் தான். ஏன்னா இவங்களோட உயரத்துக்கும் நம்ம வேறு வேறு விதமான உடல் எடை வந்து இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது ஸ்ட்ரென்த்தா வந்து இருக்கும். அப்ப நம்ம அந்த உடல் எடையை வந்து சரியா இருக்கான்னு செக் பண்றதுக்கு நாம இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் மாதிரியான சில ஃபார்முலாவை பயன்படுத்துறோம். இந்த ஃபார்முலா வந்து உலக சுகாதார நிறுவனத்துல இருந்து பல விதமான ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய மெடிக்கல் சைடு வந்து இதை பயன்படுத்திட்டு வந்து இருக்கும். இது ஒரு சின்ன ஃபார்முலா தான். பிஎம்ஐ இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை ஹைட், அவ்வளவுதான், சிம்பிள். இந்த வெயிட் பை ஹைட் வந்து பாத்தீங்கன்னா வந்து மீட்டர் ஸ்கொயர், மீட்டர்ல நம்ம வந்து சொல்றது. இப்ப சாதாரணமா வந்து ஒருத்தருடைய வெயிட்டையும் ஹைட்டையும் நம்ம வந்து மெஷர் பண்ணி இவங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் 65 கிலோ வந்து வெயிட் வந்து இருக்கிறாரு. அவரோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா வந்து 1.65 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது 165 சென்டிமீட்டர். மீட்டர்ல நம்ம வந்து கணக்கு பண்ணோம்னா 1.65 மீட்டர். இந்த 65 கிலோ வெயிட் வந்து இருக்கிற ஒருத்தர் 1.65 மீட்டர் வந்து உயரம் வந்து இருந்தாருன்னா அவங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டா 39 சம்திங் வந்து வரும். ரைட். ஸோ இப்போ நம்ம இவங்களோட உயரத்துக்கு இந்த எடை மிக மிக அதிகம் அப்படின்றத நம்ம வந்து குறிப்பிடலாம். ஸோ இப்போ இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸோட வந்து வேல்யூ வந்து வச்சுக்கிட்டு நம்ம உடல் பருமன் அதிகமாக இருக்கிறாங்களா குறைவா வந்து இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வந்து சொல்றோம். சரி, ரைட். ஸோ இந்த உடல் பருமனுடைய அந்த ஸ்கேல் நார்மல், அப்நார்மல் ரெண்டுமே நம்ம வந்து இருக்கு. சரிங்களா? இந்த அப்நார்மல் அப்படின்றது எப்பயுமே நம்மளுக்கு உடல் எடை அதிகமானத ஒரு பிரச்சனையை நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? ரைட். ஆனா இதுலயே இந்த பிஎம்ஐ வந்து குறைவா இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பொதுவா பிஎம்ஐயோட நார்மல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 19 to 25. ரைட். இது வந்து ஒரு கால்குலேட்டட் வேல்யூ. அப்ப இதுக்கு அதிகமாக வந்து இருந்துச்சுன்னா உடல் எடை அதிகமாக வந்து இருக்கு, குறைவா இருந்துச்சு அப்படின்னா உடல் எடை குறைவாக வந்து இருக்கு. இப்ப இந்த 19 to 25 தான் நார்மல். சோ அப்ப நம்ம வந்து 25ல இருந்து 40 மேல வரைக்கும் இருக்கிறவங்க வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்கெல்லாம் அப்நார்மல். சோ 25 to 30 ஒரு கேட்டகரி, 30 to 40 வந்து ஒரு கேட்டகரி, 40 ஒரு கேட்டகரி. ரைட். இதே மாதிரி 19 to 25 நார்மல், 19ல இருந்து 18 வந்து ஒரு கேட்டகரி பாப்புலேஷன், 18ல இருந்து 17 ஒரு பாப்புலேஷன், அதுக்கப்புறம் less than 17 ஒரு பாப்புலேஷன். இந்த 19ல இருந்து 25க்குள்ள இல்லைன்னா இவங்க அப்நார்மலா இருக்கிறாங்க. எடை குறைவா இருக்கிறவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து இதை ஆரம்பிக்கலாம். சோ 18 to 19 வந்து இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய உயரத்தை விட உடல் எடை குறைவா வந்து இருக்காங்க.
அதுக்கப்புறம் 17 to 18 இன்னும் குறைவாக இருக்காங்க. சோ இவங்க அந்த 18 19 பாத்தீங்கன்னா வந்து கிரேட் 1 தின்னஸ் வந்து சொல்லுவோம். தின்னஸ் லீன் பாடியா வந்து இருக்காங்க. இவங்க வந்து கிரேட் 2. சோ அந்த 17 to 18 வந்து கிரேட் 2ல வந்து இருக்கிறவங்க, 17 விட கம்மியா இருக்கிறவங்க கிரேட் வந்து 3 தின்னஸ். இப்ப உடல் எடை அதிகமா இருப்பதனாலதான் இன்னைக்கு பல பிரச்சனைகள் வருது. உடல் எடை குறைவா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வருது அப்படின்றத நம்ம வந்து யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 1970களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உணவு பற்றாக்குறைன்னு ஒண்ணு இங்க இருந்தது இல்லையா? அப்ப விவசாயம் தன்னிறைவு அடையாத ஒரு நிலையில நம்ம அன்றாட நம்மளோட உடலுக்கு தேவையான அளவுக்கு கூட நம்மளால உணவு எடுக்க முடியாத ஒரு நிலையில இருந்தப்ப நம்ம இந்த கேட்டகரியில தான் நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க. ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த உடல் எடை குறைவா இருந்ததன் காரணமாக பல நோய் தொற்றுகள் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுவதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா இவங்களுக்கு உடலுக்கு தேவையான அளவுக்கு கூட ஊட்டச்சத்து இல்லாதனால குழந்தைகள்ல வந்து பல பாதிப்புகள், பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு போன்றவர்களுக்கு பல பாதிப்புகள் வந்து இருந்துச்சு. அதோட மட்டும் வந்து கிடையாது, எளிதாக ஒரு நோய் தொற்று வந்து வருவதும் சில பாதிப்புகள் டெபிசியன்சி சொல்லுங்க, ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால வரக்கூடிய நிறைய பாதிப்புகள் இருக்கு. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்ல ஒரு டெபிசியன்சி இருக்கு, ஏ டெபிசியன்சி வந்து இருக்கு, சி டெபிசியன்சி. இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு ஊட்டச்சத்து பற்றாக்குறையும் இங்க நிறைய பாதிப்புகள் இருக்கு இல்லையா? அந்த டெபிசியன்சி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும். இப்ப வந்து இதனால வந்து பாதிப்படைகிறவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து கிடையாது. ஆனா நான் பார்த்த சில வந்து கேசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சில பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். எப்படின்னீங்கன்னா இன்னைக்கு பல பேர் உடல் எடை குறைப்பதற்காக சில வகையான பவுடர் வந்து வாங்கி சாப்பிடுறாங்க. அது இன்னைக்கு சாப்பிடும் பொழுது இந்த அன்றாட உணவுல வந்து தேவைப்பட வேண்டிய அந்த ஊட்டச்சத்து கிடைக்காம வந்து போய் அப்படி இவங்க வந்து உடல் எடையை குறைக்கிறாங்க. அவங்க வந்து நார்மல் வேல்யூல வந்து இருந்து பிலோ நார்மல் வேல்யூக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. பாக்குறதுக்கு பாடி மாஸ் இண்டெக்ஸ் நார்மலாக வந்து இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த தின்னஸ் கேட்டகரியில வந்து வர ஆரம்பிச்சுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு உடல்ல இருக்க வேண்டிய தேவையான நீர் சத்து இருக்கிறது கிடையாது, மசில் மாஸ் வந்து இருக்கிறது கிடையாது, போன்ல ஸ்ட்ரென்த்தும் வந்து இருக்கிறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா உடலுக்கு தேவையான அளவுக்கு கூட ஊட்டச்சத்து எடுக்காம உடல் எடையை குறைப்பது ஒரு முக்கியமான வந்து பிரச்சனை. சோ இப்ப நம்ம வந்து உடல் எடை குறைந்து இருந்தால் எவ்வளவு பாதிப்பு வரும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து அதிகமா வந்து இருந்தா 25ல இருந்து 30, 30 இருந்து 40, 40 அதிகமாக இருக்கிறவங்க இதே மாதிரி தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கிரேட் 1 ஒபிசிட்டி, கிரேட் 2 ஒபிசிட்டி, இது வந்து கிரேட் 3 ரைட். இந்த ஒபிசிட்டியை ஓவர் வெயிட் நம்ம வந்து சொல்றோம். இந்த 25 to 30 இருக்கிறவங்க, 30 to 40, கிரேட்டர் தன் வந்து 40 இதெல்லாம் வந்து இருக்கிறவங்களுக்குலாம் என்ன சார் வந்து பிரச்சனை ரைட். ஸோ இந்த 25 to 30 வந்து இருக்கிறவங்களுக்கு வெயிட் ஆவரேஜா இவங்க ஹைட்டோட ஒரு 20% அதிகமாக வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கிற ஒருத்தர் 60 கிலோ தான் வந்து வெயிட் வந்து இருக்கணும். அதாவது 60 கிலோக்கு கீழே 55 to 60 நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு 20% வந்து வெயிட் வந்து இருக்குன்னா இவங்க வந்து 72 கிலோ இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த 65 கிலோ வெயிட் வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 39 வந்து இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வெயிட் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட வந்து கிரேட் குறிப்பிட்டு வந்து போகுது. இந்த கிரேட் 1 வந்து இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வந்து வரும் அப்படின்னீங்கன்னா, முதல்ல இவங்க பிசிக்கலி அன்ஃபிட்டா வந்து இருப்பாங்க. நிறைய வேலைகளை வந்து செய்வதற்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. இவங்களுடைய அன்றாட வேலைகளை செய்வதில் ஒரு லிமிட் தாண்டி இவங்களால செய்ய முடியாது. இந்த செகண்ட் கேட்டகரி அன்றாட வேலைகளை வந்து செய்யறதுலேயே பிரச்சனை தான். இவங்களால காலையில போய் டாய்லெட் வந்து போயிட்டு வந்தாலே பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருப்பாங்க. இவங்களால டாய்லெட் கூட போக முடியாத அளவுக்கு வந்து வீக்கா வந்து இருப்பாங்க. உடல் பருமனும் ரொம்ப அதிக அளவுல வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த கிரேட்டர் தென் 40 அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க இருக்கிற இடத்த விட்டு நகர முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் பருமன் இவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரைட். இது என்ன சார் இது இப்போ வந்து உடல் பருமன் இருந்தா இந்த அளவுக்கு பாதிப்பு வந்து வருமா அப்படின்னா கண்டிப்பா வந்து இருக்கு. ஏன்னா இவங்களுடைய ஹைட்டோட அதிகமான வந்து எடை வந்து இருக்கும் பொழுது உடல்ல கொழுப்பு சத்து தான் அதிகமா வந்து இருக்கும். கொழுப்பு சத்து அதிகமா வந்து இருக்கும் பொழுது மசிலோடைய அந்த ஸ்ட்ரென்த் அப்படின்றது அதோட பர்சன்டேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவா வந்து இருக்கும். நம்ம எடுத்துக்கிட்டா சொல்லணும்னா நம்ம கையை வந்து மெஷர்மெண்ட் வந்து பண்ணும் பொழுது கையில இந்த பைசெப்ஸோடைய வந்து சைஸ் வந்து சிறுசா வந்து இருந்து கொழுப்பு சத்து அதிகமா வந்து இருந்தா எப்படி வந்து இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டா சொல்லலாம். ஏன்னா உடல்ல இருக்கக்கூடிய தசையுடைய வலிமை கம்மியா இருந்து
கொழுப்பு சத்து அதிகமா வந்து இருக்கும் பொழுது அந்த கொழுப்பு சத்து அதுவும் உடலோட வந்து ஒரு எடையா வந்து இருக்கும். அதை ஹேண்டில் பண்றதுக்கு நம்மளுடைய மசிலுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து இருக்காது. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கிரேட்டர் தன் 40 வந்து இருக்கிறவங்க கிட்டத்தட்ட வந்து பெட் சைடு ஆக்டிவிட்டிஸ் தான் அவங்களால பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் அவங்களால வந்து இருப்பாங்க. சோ இது வந்து பிசிக்கலி நம்ம வந்து சொல்றோம். சோ மத்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் போன்ற பாதிப்புகள் வந்து வரும். முக்கியமா நுரையீரல்ல தான் முதல் விஷயம். ஏன்னா சின்ன வேலை செஞ்சாலே உங்களுக்கு மூச்சு விட்டு ஏற்பட ஆரம்பிச்சிடும், வீசிங் ட்ரபிள் வந்து வர ஆரம்பிச்சிடும். இவங்களால ரொம்ப வேகமா ஆக்டிவிட்டி வந்து பண்ண முடியாது. பிளட் சர்க்குலேஷன் வந்து மெயின்டைன் ஆகாது. நுரையீரல் சுருங்கி விரியாதுல பெரிய பாதிப்பு வந்து இருக்கும். அந்த லங்ஸோட அந்த எலாஸ்டிசிட்டி பவர் வந்து ரொம்ப குறைவா வந்து இருக்கும். சோ இதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா வந்து இருக்கும். இவங்களால வேகமா வந்து மூச்சு வாங்கினாலும் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப வேகமா நடக்காது. இதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மூச்சிறைப்பு பாதிப்பு வந்து இருக்கும். ரைட். இந்த இரண்டாவது கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மூச்சிறைப்போட வந்து சேர்த்து அடுத்த பாதிப்புகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். இதே பாதிப்புகள்லாம் வந்து இருக்கலாம். ரத்த ஓட்டத்துல ரத்த குழாய்கள்ல ஏதாவது பாதிப்புகள் வந்து இருக்கலாம். ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா உடல் பருமன் அதிகமாக உடல்ல கொழுப்பு சத்தும் அதிகமாகும். இந்த கொழுப்பு சத்து அதிகமாகும் பொழுது இவங்களுக்கு ஸ்கின்ல இருக்க கொழுப்பு சத்து அதிகமாக மாதிரி உடல்ல ரத்த குழாய்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த ரத்த குழாய்கள்ல உள்புறம் வந்து சுவர்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமா படிய ஆரம்பிச்சிருக்கும். சோ ரத்த குழாயோட வந்து சைஸ் வந்து கொஞ்சமா குறுகிட்டே போகும். நம்மளுடைய வீட்டுல வந்து இருக்கக்கூடிய தண்ணி வரக்கூடிய குழாய்கள்ல உள்புறமா வந்து உப்பு அடைச்சிச்சுன்னா இப்படி வந்து இருக்கும். தண்ணி வருவது கொஞ்சமா வந்து குறைவா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து வந்து ரத்த ஓட்டம் கொஞ்சமா வந்து ஸ்லோவாகிட்டே வந்து இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இதயத்துக்கு அதுக்குன்னு ஒரு ரத்த ஓட்டம் வந்து இருக்கும். ஏன்னா இதயமும் ஒரு தசையால் வந்து ஆன ஒரு உறுப்பு தான். அதையும் சுருங்கி விரிய வைக்கிறதுக்கு ரத்த ஓட்டம் வந்து வேணும். அந்த ரத்த ஓட்டம் வந்து சேர்த்து வந்து பாதிக்கப்படும் பொழுது இவங்களுக்கு இந்த நுரையீரல் பாதிப்போட சேர்த்து வந்து இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா கொஞ்ச நேரத்துல நெஞ்சு வலி வருவதற்கான வாய்ப்புகள் கூட மிக மிக அதிகம். ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. சோ இப்ப நம்ம வந்து இதே மாதிரி அடுத்து ரத்த குழாயில பாதிப்பு வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இங்க மூளையில ரத்த கட்டி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ரைட். அதுக்கப்புறம் இந்த செரிமான மண்டல கோளாறுகள். ஏன்னா இன்னைக்கு உடல் பருமன் அதிகமாகும் பொழுது ஏன் அதிகமாகும் சொல்லி வந்து கேட்டீங்கனாலே உங்களுடைய உணவு பழக்க வழக்கமும் அந்த செடன்டரி லைஃப் ஸ்டைல் சொல்லக்கூடிய ரொட்டீன் லைஃப் ஸ்டைலும் மாறி போனதுதான். இதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உள்ளக்கூடிய உணவுகள் அனைத்துமே ஊட்டச்சத்து இல்லாத ஒரு உணவா தான் வந்து இருக்கும். சோ ஊட்டச்சத்து இல்லைன்னா முக்கியமா நம்ம உடலுக்கு தேவையான எந்த ஒரு பொருளும் வந்து இல்லாத வந்து உணவு தான். சோ அப்ப இதுல வந்து ஃபைபரும் வந்து இருக்காது. சோ ஃபைபர் இல்லைன்னா நம்மளுடைய செரிமான மண்டலத்துல உணவுகள் சரியா செரிக்கப்படாம ஜீரணமாகாம அப்படியே வந்து இருக்கும். சோ ஜீரணமாவதற்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அப்ப செரிமான மண்டலத்துல பல பாதிப்புகளை வந்து இது வந்து ஏற்படுத்தும். அது மட்டும் வந்து கிடையாது, நாம எடுக்கக்கூடிய ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் காரமும் உப்பும் அதிக அளவு வேதிப்பொருட்கள் உள்ள பொருட்களையும் சாப்பிட்றதுனால உள்புறம் அந்த சுவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாதிப்படைந்து அது அல்சர் போன்ற பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். ரைட். சோ இது வந்து ஒரு வகையான செரிமான மண்டல பாதிப்புகளை வந்து உருவாக்கும். இது அல்சர், மலச்சிக்கல், வேற வேற பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதோட இந்த செரிமான மண்டலத்துல நம்மளுடைய உணவுகள் சரியா செரிக்கப்படாம அங்க இருக்கக்கூடிய உணவுகள் உடல்ல வந்து சரியா சேராம வந்து இருக்கிறதுனால இங்க ஒரு அடுத்த பாதிப்பு ஏற்படும். சோ நம்மளுடைய உடலுக்கு தேவையான அளவுக்கு இங்க சத்து கிடைக்கல அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய ரத்தத்துல வந்து ஏற்கனவே அந்த உணவை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்சுலின் வந்து சுரந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு ஸ்டேஜ்ல ரத்தத்துல வந்து அந்த இன்சுலின் சுரக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு ஊட்டச்சத்து இல்லை அப்படின்னீங்கன்னா அந்த இன்சுலின் சுரக்கிற அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்து போகும். சோ இப்ப இந்த உணவு பழக்க வழக்கம் மாற்றத்தினால இவங்களுக்கு அடுத்து இந்த டைப் 2 டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய சர்க்கரை நோயும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ இப்ப நமக்கு இந்த மாதிரி உடல் பருமன் அதிகமாகும் பொழுது அப்படியே ஒன்னப்பட்டு ஒன்னா அடுத்தடுத்த பிரச்சனை நமக்கு வந்து வரும். சோ இப்ப நம்ம பிஎம்ஐ வந்து பார்ப்பதற்கான முக்கியமான ஒரு நோக்கம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நார்மல் வேல்யூ அண்ட் லெவல் ஆஃப் த ஒபிசிட்டி இதை நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு பல இடங்கள்ல வந்து இந்த பிஎம்ஐ மெஷின்ஸ் வந்து வச்சிருக்கக்கூடியவரோட முக்கியமான நோக்கமே அதுதான். ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து பசி பட்டினியில் இருந்த ஒரு காலம் வந்து போய் நாம நம்மளுடைய உடலுக்கு தேவையை விட அதிகமான அளவுக்கு உணவுகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ அதுலயும் குறிப்பாக உடலுக்கு தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ் தான் நிறைய வந்து எடுத்துக்கிட்டு வந்து இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு வந்து இப்படி உடல் பருமன் அப்படின்றது இன்னைக்கு பல பேர்கிட்ட ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்கு. இயல்பாகவே இவங்க ஒரு 25-30 வயதுக்கு அப்புறமாவே இந்த ஒபிசிட்டி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும்.
இந்த 30 வயதுக்கு அப்புறம் நாம ரெகுலரா வருடத்துக்கு ஒரு முறையோ இல்ல 6 மாதத்திற்கு ஒரு முறையோ நம்மளுடைய உடல்ல பிஎம்ஐ மூலமா செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த பிஎம்ஐ செக் பண்றதை வந்து வச்சுட்டு நம்மளுடைய உடல் பருமன் எவ்வளவு இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆனா அதுலயும் சில பிரச்சனைகள் வந்து இருக்கு. ஏன்னா நம்ம அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்ல இந்த கிரேட் 1, 2, 3 இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து உடல் பருமன் அதிகமாக வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அது இந்த நோய் பாதிப்புகள்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகளை டைரக்டா சொல்லுதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. இது இன்டைரக்டா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். சோ இப்ப நம்ம வந்து கிரேட் 1ல வந்து இருக்கோம், 2ல இருக்கோம் அப்படின்னீங்கன்னா நம்ம அதற்கான வழிமுறைகளை நம்ம வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னீங்கன்னா உடல் பருமன் அதிகமாகுவதையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய பாதிப்புகளையும் நம்ம தடுக்க முடியும். இந்த பாடி பில்டர்ஸ் வந்து விதிவிலக்கு. ஏன் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு இவங்களுடைய உயரத்தை விட சற்று அதிகமான உடல் எடை இருப்பது பெரிய விஷயம் வந்து கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து உடல்ல மசில் மாஸ் வந்து அதிகமாக வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால வந்து நாம இந்த பிஎம்ஐ அதிகமா இருக்கு அப்படின்ற காரணத்துக்காக இந்த பாடி பில்டர்ஸை வந்து இதுக்குள்ள வந்து கொண்டு வர முடியாது. சோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை வந்து நம்மளுடைய நார்மல் ரேஞ்ச் வந்து தாண்டி போகுதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் தான் இந்த பிஎம்ஐ. வெயிட்டையும் ஹைட்டையும் ப்ராப்பரா நம்ம வந்து அசஸ் பண்றோமா, அந்த வெயிட் வந்து நார்மலா இருக்கான்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து போதும். அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முன்னெச்சரிக்கையா வந்து இருக்கலாம் அல்லது தேவையான நடவடிக்கைகளை நம்ம வந்து செய்யலாம். அப்ப இந்த பிஎம்ஐ வந்து வச்சுக்கிட்டு நம்மளுடைய உடல்ல கொழுப்பு சத்து அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து கிடையாது. ஏன்னா இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது நம்மளுடைய உடல்ல ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல வந்து எவ்வளவு கொழுப்பு சத்து இருக்கு அப்படின்றத வந்து சொல்லக்கூடிய வந்து ஒரு ஃபார்முலா தான். ஏன்னா இது ரத்தத்துல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துடைய அளவை வந்து சொல்லக்கூடிய ஃபார்முலா கிடையாது. சோ நாம நம்மளுடைய உடல் பருமனை வந்து வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கவர்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இது நிறைய லிமிடேஷன்ஸ் வந்து இருக்கு. இதெல்லாம் இதுல வந்து கிடையாது. சோ இது வந்து ஒரு இன்டைரக்ட் மெத்தட் கண்டுபிடிச்சிட்டு நாம பாதிப்புக்கு உள்ளாக்க போறோமா இல்லையான்றது மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலேஜ், அவ்வளவுதான். இது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல உடல் பருமனால பல பாதிப்புகள் வந்து வருது. அந்த பாதிப்புகளை எல்லாத்தையும் நம்ம வந்து சரி பண்றதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம வீட்லயே செஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து நம்மளுடைய உடல்ல ரத்த குழாயில இதெல்லாம் கொழுப்பு அதிகமாயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லாட்டி வந்து ஒரு லேபுக்கோ வந்து போய் நம்ம செக் பண்ணி கண்டுபிடிக்கிறது வந்து சின்ன விஷயம் கிடையாது. ஸோ அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிளா ஒரு ஃபார்முலா நம்ம வந்து கால்குலேட் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு சில தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. உங்களுக்கு இதை பத்தி வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். அதற்கான வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச்.